ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெட்ஒர்க்ஸோடைய பேசிக்ஸ். ஸோ நெட்ஒர்க் அப்படின்னா என்னென்னா த ப்ராக்டிஸ் ஆஃப் கனெக்டிங் டூ சிஸ்டம்ஸ், அதாவது வந்து ஒரு ரெண்டு சிஸ்டம், ரெண்டு அல்லது மல்டிபிள் சிஸ்டம்ஸை கனெக்ட் பண்ணி அது மூலிமா ஃபைல் ஷேரிங்கோ இல்லை கம்யூனிகேஷனுக்காகவோ யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் வந்து நெட்ஒர்க்கிங்கிறது. ஸோ ப்ரோ இப்போ வந்து நான் சைபர் செக்யூரிட்டி பண்ணுறேன், இதுக்கும் நெட்ஒர்க்கிங்க்கும் என்ன சம்மந்தம்? நான் வந்து வெப்சைட்ஸை தானே வந்து பெனிட்ரேட் பண்ண போகிறேன், இல்லை சர்வர்ஸ் தானே பெனிட்ரேட் பண்ண போகிறேன்னா அதுக்கான பேசிக்கே வந்து நெட்ஒர்க் தான். ஒரு நெட்ஒர்க் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சால் மட்டுமே உங்களால் வந்து அந்த இடத்துல என்ன மாதிரியான அட்டாக்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும், எந்த மாதிரியான அட்டாக்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணலாம், எந்த மாதிரியான வீக்னஸ் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ இப்போ நெட்ஒர்க்கிங்கிறது பார்த்தோம்னா இட்ஸ் அ மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன். அதாவது ரெண்டு டிவைஸ் அல்லது மல்டிபிள் டிவைஸ்க்கு நடுவில் இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன் மெத்தடை தான் வந்து நெட்ஒர்க்கிங்கிறது. ஸோ இப்போ இந்த நெட்ஒர்க்கிங் வச்சு என்ன பண்ண முடியும்னா, நெட்ஒர்க்கிங் வச்சு மட்டும்தான் நம்மளால ஒரு சிஸ்டமையும் இன்னொரு சிஸ்டமையும் கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியும். அதாவது வந்து ஒரு எஸ்எஸ்ஹெச் பண்ணுறதோ, எஸ்எஸ்ஹெச் கம்யூனிகேஷனோ இல்லை டெல்நெட் கம்யூனிகேஷனோ இல்லை எஃப்டிபி கம்யூனிகேஷனோ இல்லை எந்த ஒரு கம்யூனிகேஷன் நம்ம பண்ணணும்னாலும் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து மெயினானது. ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக வந்து டூ டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் வந்து பார்ப்போம். ஒன்று வந்து லேன், லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். அது லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்குங்கிறத பார்த்தோம்னா ஒரு க்ளோஸ்ட் ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீடு இல்லை ஒரு சின்ன ஆஃபீஸ் இல்லை ஒரு ஸ்கூல், அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்ட் ஏரியாக்குள்ள ஒரு நெட்ஒர்க்கை க்ரியேட் பண்ணி அது மூலியமாக சிஸ்டம்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க. இதே வேன், வைட் ஏரியா நெட்ஒர்க்னா என்ன? வைட் ஏரியா நெட்ஒர்க்குங்கிறது வந்து லைக் ரீஜியன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறது வைட் ஏரியா நெட்ஒர்க்குங்கிறது சிம்பிளாக சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன ப்ரூவ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட கம்பெனியோட பிரான்ச் இன்னொரு லொக்கேஷனில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆனால் வந்து உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் இல்லை வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த கம்பெனியில் இருக்கிற இன்னும் உங்களோட பிரான்ச்சில் இருக்கிற சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுலேருந்து நம்ம எப்படி ரெட்ரீவ் பண்ண போகிறோம்? ஸோ இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து வைட் ஏரியா நெட்ஒர்க். அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ரீஜியனில் இருக்கிற இன்னொரு கம்பெனியில் ஒரு உங்களோட பிரான்ச் கம்பெனியில் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கீங்க. ப்ரோ இதுக்கு ஏன் ப்ரோ நாங்கள் வந்து ஒரே கம்பெனியில் தானே இருக்கோம், அது க்ளோஸ் தானே, லேன் யூஸ் பண்ணலாம்னா லேன் பொறுத்த வரைக்கும் நம்மளால அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் அது வந்து லோக்கல் ஏரியா நெட்ஒர்க், அதாவது ஒரு சின்ன ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து லேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இன்டர்நெட் இஸ் அ டைப் ஆஃப் வைட் ஏரியா நெட்ஒர்க். ஸோ ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இன்டர்நெட் வைட் ஏரியா நெட்ஒர்க்னா வைட் ஏரியானா ஒரு ரீஜன் இன்னொரு ரீஜனை கனெக்ட் பண்ணுறது? அப்படி கிடையாது. அதாவது இன்டர்நெட் அதாவது வந்து இன்டர்நெட் என்ன பண்ணுதுன்னா அர்த்துங்கிற ஒரு ஃபுல் ரீஜனில் இருக்கிற எல்லா சிஸ்டம்ஸையும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடாக இருக்குது. ஸோ இன்டர்நெட் இஸ் அ டைப் ஆஃப் வைட் ஏரியா நெட்ஒர்க். ஸோ இப்போ வந்து நெட்ஒர்க்கோட கீ காம்பனன்ட்ஸ் என்னதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரவுட்டர், ஸ்விட்ச், கேபிள்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் மாடம்ஸ். ப்ரோ ரவுட்டர்ஸ்னால் என்னது? ரவுட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து லைக் ஒரு டிவைஸையும் இன்னொரு டிவைஸையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மீடியமாக நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோ ரவுட்டர் எந்த இடத்துல ப்ரோ எதுக்கு ப்ரோ பிளேஸ் பண்ணுறாங்க? லைக் டைரெக்டாக ஒரு கனெக்ஷன் கொடுத்து பண்ணலாம், டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்து பண்ண முடியும். பட் இப்போ வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது, இன்னொரு இடத்துல இன்னொரு சிஸ்டம் இருக்குது. ஆனால் ரெண்டு சிஸ்டமுமே தனித்தனி சப்நெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது டைரக்ட் கனெக்ஷன் நம்மளால் கொடுத்து பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் அந்த நேரத்தில் நம்ம வந்து ரெண்டு சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணணும்னா அதுக்காக நமக்கு யூஸ் பண்ணுற ஒரு இன்டர்மீடியேட்டரி டிவைஸ் தான் வந்து ரவுட்டர். ப்ரோ இது எப்படி ப்ரோ ஒர்க் அவுட் ஆகும்? லைக் டைரெக்டாக கனெக்ட் பண்ணாலே ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ரவுட்டர் மூலியமா எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? நாம எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ரெண்டு சிஸ்டம்ல இருந்தும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது டிஃபால்ட் கேட்வேன்ட்டு ஒன்று நம்ம செட் பண்ணுவோம் டிவைசஸில். அந்த டிஃபால்ட் கேட்வே என்ன பண்ணணும், நீங்கள் இங்கேருந்து எந்த பேக்கெட் அனுப்புனாலும் அந்த ரவுட்டருக்கு தான் வந்து ரீடைரக்ட் ஆகும், அந்த ரவுட்டர்லேருந்து மற்ற இடத்துக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஒரு சப்நெட்டில் இருக்கிற டிவைஸ்ல இருந்து இன்னொரு சப்நெட்டுக்கு இருக்கிற டிவைஸை நம்ம கம்யூனிகேட் பண்ணோம்னா ஒரு சப்நெட்டில் இருக்கிற டிவைஸ்ல இருந்து பேக்கெட்ஸை ரவுட்டருக்கு அனுப்பும்போது ரவுட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாம், அது கூட என்னென்ன டிவைஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அந்த ஸ்டோர் பண்ண டேட்டால இருந்து ஓகே இந்த டெஸ்டினேஷனுக்கு இது வந்து இந்த சப்நெட்டில் இருக்கு, இந்த டெஸ்டினேஷன் இந்த சிஸ்டமுக்கு நம்ம அனுப்பணும்ட்டு அதை வந்து ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஸோ அதுதான் வந்து ரவுட்டரோடைய மெயினாக ஒர்க். ஸோ ப்ரோ அப்போ ஸ்விட்ச் என்னது ப்ரோ? ஸ்விட்சும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம்ல, ஸ்விட்சுங்கிறது கனெக்ட் பண்ணுறோம். ஆனால் ஸ்விட்சும் ரவுட்டருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ரவுட்டருங்கிறது நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம், ஆனால் ஸ்விட்சுக்கு வந்து
ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷனுங்கிறது தேவையில்ல. அதில் இருக்கிற போர்ட்ஸ்லாம் நம்ம டேரெக்டாகவே கனெக்ட் பண்ணாலே போதும், ஒரு சிஸ்டம்க்கும் இன்னொரு சிஸ்டம்க்கும் கனெக்ஷன் கொண்டு வர முடியும். ஆனால் இந்த இடத்துல தான் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு கான்ஃபிகரேஷனுமே பண்ணாமல் கனெக்ட் பண்ணீங்கன்னா வெறும் ஒரே லைக் எல்லா சிஸ்டமுமே வந்து இன்டர் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இன்டர் கனெக்ட் ஆகும்போது ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு பேக்கெட்ஸை ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆனால் அது மட்டும் பண்ணணுமா கேட்டிங்கன்னா கூடாது. ஸ்விட்ச் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிரித்து அந்த அதுக்கான டெசிக்னேட்டட் ஒர்க்ஸை வந்து பண்ணுறதுக்காக அந்த ஸ்விட்சுங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ப்ரோ இது எப்படி ப்ரோ பண்ணுறாங்க? ஸோ இந்த ஸ்விட்சில் தான் வந்து VLAN வர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் 2 டிவைஸை கனெக்ட் பண்ணுறேன்னா ஒவ்வொரு போர்ட்டுமே வந்து இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்ஃபேஸில் நான் கனெக்ட் பண்ணும்போது ஒரு இன்டர்ஃபேஸில் கனெக்ட் பண்ணி அந்த இன்டர்ஃபேஸை வந்து VLAN 10க்குன்னு போட்டேன்னா அந்த VLAN 10 தவிர மற்ற எந்த ஒரு இன்டர்ஃபேஸ் கூடவுமே அதால் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி லைக் கம்ப்யூட்டர்ஸ் டிவைசஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கான ரவுட்டிங் வேவை மட்டும் ஆக்சஸ் பண்ண விடுறது தான் ஒரு ஸ்விட்சோடைய மெயினான வேலையாக இருக்கும். அடுத்து கேபிள்ஸ் ப்ரோ கேபிள்ஸ் என்ன ப்ரோ? கேபிள்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ வந்து ஒரு கேபிள்ங்கிறது ஒரு ஃபிசிக்கல் மீடியம், ஒரு சிஸ்டமையும் இன்னொரு சிஸ்டமையும் டைரக்ட் கனெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மீடியம். ஸோ ப்ரோ கேபிள்ஸில் வந்து அது என்ன ப்ரோ கேபிள்ஸ் எடுத்து கனெக்ட் பண்ணால் போதுமேனா இல்லை, அந்த இடத்துல தான் வந்து கேபிள்ஸ் 3 விதமாக பிரியுது. ஃபர்ஸ்ட் ஒன் கிராஸ் ஓவர், செகண்ட் ஒன் ஸ்ட்ரெயிட் த்ரூ அண்ட் தேர்ட் ஒன் கன்சோல் கேபிள்ஸ். கிராஸ் ஓவர் கேபிள்ஸ்னால் என்னென்னா சேம் டு சேம் டிவைசஸ், அதாவது வந்து இப்போ ஒரு கம்ப்யூட்டரும் இன்னொரு கம்ப்யூட்டரும் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸ் தான் வந்து கிராஸ் ஓவர். அதே நேரத்தில் ஸ்ட்ரெயிட் த்ரூ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா 2 டிஃப்ரெண்ட் டிவைசஸ், இப்போ வந்து கம்ப்யூட்டர் அண்ட் ஸ்விட்ச் இந்த ரெண்டுத்தையுமே வந்து நான் கனெக்ட் பண்ணணும்னா என்னால் வந்து கிராஸ் ஓவரில் பண்ண முடியாது. ஏன்னா கிராஸ் ஓவர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா சேம் டிவைசஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும். ஸோ இப்போ ஸ்விட்சுங்கிறது வேற ஒரு டிவைஸ், அது மாறும்போது நான் வந்து ஸ்ட்ரெயிட் த்ரூ வயர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ப்ரோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ப்ரோ இப்போ வந்து நான் அப்படின்னா வந்து சிஸ்டம்க்கும் ரவுட்டருக்கும் நான் வந்து ஸ்ட்ரெயிட் த்ரூ தானே யூஸ் பண்ண. அதுதான் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து லேயர் 3 டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ரவுட்டர்ஸ் எல்லாமே லேயர் 3 டிவைசஸில் வரும். ஸோ இந்த லேயர் 3 டிவைசஸ்ங்கிறது எப்படின்னா ரவுட்டரும் ஒரு கம்ப்யூட்டராக தான் ஆக்ட் ஆக போகுது. ஸோ அதனால் ரவுட்டர் அண்ட் உங்களோட பர்சனல் சிஸ்டம் ரெண்டுத்தையுமே வந்து கிராஸ் ஓவர் கேபிள்ஸில் தான் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ மூணாவது ப்ரோ இப்போ வந்து இருக்கிறது 3 கம்ப்யூட்டர், ஸ்விட்ச் அண்ட் ரவுட்டர். இந்த 3த்தையுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு நாம் வந்து கிராஸ் ஓவரும் ஸ்ட்ரெயிட் த்ரூவும் யூஸ் பண்ணுறோம், அதுவும் கனெக்ஷனும் கொடுத்துரும். அப்போ எதுக்கு ப்ரோ கன்சோல் எதுக்குன்னா லைக் ஸ்விட்சோ இல்லை ரவுட்டரையோ நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணணுங்கிற பட்சத்தில் உங்களால் வந்து கிராஸ் ஓவர் கேபிளையோ ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிளையோ வச்சு உங்களால் அதை பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து கன்சோல் கேபிள்ஸ். அடுத்து கம்ப்யூட்டர்ஸ்ங்கிறது உங்களோட பர்சனல் டிவைசஸ், ஒரு குரூப் ஆஃப் டிவைசஸ் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர்ஸ் தான். ஸோ ப்ரோ கம்ப்யூட்டர்ஸ்னால் வந்து பர்சனல் பிசி மட்டும் தான் கம்ப்யூட்டர்னா கிடையாது. உங்களோட லேப்டாப், உங்களோட மொபைல் ஃபோன்ஸ், ஈவன் உங்களோட வைஃபை கூட கனெக்ட் ஆகிற ஸ்மார்ட் வாட்சஸ், வைஃபை கூட கனெக்ட் ஆகிற IoT டிவைசஸ், இது எல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தான். ஸோ ப்ரோ இப்போ ஆக்சஸ் பாயிண்ட்னா என்னது? ரவுட்டர் இருக்கு, ஸ்விட்ச் இருக்கு, ஆக்சஸ் பாயிண்ட் அந்த ஒரு டவுட். ஸோ அது எதுக்கு ஆக்சஸ் பாயிண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வயர்லெஸ் டிவைசஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஆக்சஸ் பாயிண்ட்டுங்கிறத அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து மாடம்னு பார்த்தோம்னா ரவுட்டரும் நம்ம வந்து ஜென்ரலாக சொல்கிறது வீட்டில் இருக்கிறது வந்து ரவுட்டர்னு சொல்லுவோம். அப்போ ப்ரோ மோடம்னு சொல்லுவோம். பட் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரவுட்டருங்கிறது உங்களோட டிவைசஸ் எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணி ஒன்றுத்துக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண விடுறது. ஸோ மோடம்னா என்னதுன்னா உங்களோட டிவைஸை இன்டர்நெட் அவுட் சைட் ஆஃப் யுவர் நெட்வொர்க், உங்களோட லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை விட்டு வெளியில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது தான் மோடமுடைய மெயின் டாஸ்க். ஸோ ஐபி அட்ரஸிங் அண்ட் சப்நெட்டிங். ஸோ ப்ரோ இப்போ ஐபி அட்ரஸிங்னா ஓகே, இப்போ வந்து ஒரு டிவைஸுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுப்பாங்க. அந்த ஐபி அட்ரஸுங்கிறது அந்த டிவைஸ்க்கு அந்த நெட்வொர்க்குள்ளே யூனிக்காக இருக்கும், வேறு எந்த டிவைஸாலையும் அதை வந்து ஸ்பூஃப் பண்ணி லைக் டூப்ளிகேட் பண்ண முடியாது ஐபி அட்ரஸ் ஒரு நெட்வொர்க்குள்ள. பட் சப்நெட்டிங்னா என்ன? சப்நெட்டிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் டிவைசஸை ஆர்கனைஸ் பண்ணி கம்யூனிகேஷனை ஒரு ஈஸியர் வேவாக ஆக்குறது தான் சப்நெட்டிங். ஸோ இப்போ
ஐபி அட்ரஸ் அண்ட் சப்நெட்டிங் இதை எப்படி கம்பைன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐபி அட்ரஸ்ங்கிறது ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டிவைஸுக்கு அசைன் பண்ணுற ஒரு யூனிக் ஐடென்டிட்டி நம்பர்னு வச்சுக்கலாம். இப்போ சப்நெட்டிங்னு என்னன்னா, சப்நெட்டிங்கிறது அந்த ஒரு குரூப் ஆஃப் நெட்வொர்க் உள்ள எத்தனை டிவைஸ் கனெக்ட் பண்ண முடியுங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது தான் சப்நெட்டிங். ஸோ ப்ரோ இதை வந்து நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான கம்ப்யூட்டர்ஸ் வந்து பண்ண முடியுமா? ஏன்னா வந்து ஐபி அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ 192.168.1.0னா அது வந்து 0 to 255 வரைக்கும் தானே இருக்கு. நம்ம அதுக்கு மேலே வேணும்னா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு யூஸ் ஆகுறது தான் சப்நெட்டிங். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரே நெட்வொர்க்குள்ள 500 டிவைசஸும் பண்ணலாம், 1000 டிவைசஸும் பண்ணலாம், 2000 டிவைசஸும் பண்ணலாம். உங்களுக்கு எத்தனை டிவைஸ் வேணுமோ அத்தனை டிவைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல அந்த டிவைசஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறது தான் சப்நெட்டிங்கோடைய வேலை. ஸோ ப்ரோ டேட்டா ஃப்ளோ இன் நெட்வொர்க். ஸோ டேட்டா ஃப்ளோ இது பேசிக்காக என்ன டிட்டர்மைன் பண்ணுதுன்னா, அந்த நெட்வொர்க்கில் டேட்டா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஜென்ரலாக டேட்டா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஓஎஸ்எல்ஏஎஸ் நம்ம வந்து படித்தாதான் இந்த டேட்டா வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறத வந்து இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்க முடியும். பட் இந்த வீடியோக்கு நான் வந்து பேசிக்காக சொல்கிறேன். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ டேட்டா ஃப்ளோ ஜென்ரலாக எப்படி நடக்கும்னா, ஒரு டேட்டாவை ஒரு ஸ்மாலர் செக்மெண்ட்ஸாக பிரித்து அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்ஸையும் ஒரு பேக்கெட்டாக மாற்றும். அந்த பேக்கெட்டில் சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி இந்த ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணும். ஆட் பண்ணிட்டு அதை வந்து ரவுட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ ரவுட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் பேக்கெட் போகுதுன்னா ரவுட்டருக்கு போயிட்டு இது ரவுட்டர் வந்து டிட்டர்மைன் பண்ணும், செக் பண்ணும் லைக் சோர்ஸ் எங்கேருந்து வந்திருக்கு. ஸோ ஓகே இந்த டிவைஸ்லேருந்து வந்திருக்கு. டெஸ்டினேஷன் எங்கே? ஸோ ஓகே இந்த டிவைஸ் வந்து என்னோட நெட்வொர்க்கில் இல்லை, ஆனால் இன்னொரு நெட்வொர்க்கில் இருக்குது. ஸோ அந்த நெட்வொர்க்கான ரவுட்டருக்கு நான் வந்து அனுப்புகிறேன் அப்படிங்கிற அந்த பேசிஸில் அந்த ரவுட்டருக்கு அனுப்பி அந்த அடுத்த ரவுட்டர் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஓகே இந்த டெஸ்டினேஷன் என்னுடைய கனெக்ஷனில் தான் இருக்குது, நான் வந்து அதுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஸோ இந்த பேசிஸில் தான் வந்து ஒரு டேட்டாங்கிறது மூவ் ஆகுது. ஸோ இப்போதைக்கு ஒரு பேசிக் லெவலில் ஜென்ரலாக நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இன்னும் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸிங் அண்ட் சப்நெட்டிங் எப்படி வந்து ஐபி அட்ரஸ் டிட்டர்மைன் பண்ணுறது, சப்நெட்ஸ் வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது, ஐபி அட்ரஸ் வந்து எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குன்னா அதோடைய நெட்வொர்க் அட்ரஸ் என்ன, ஐபி அட்ரஸ் எப்படி பைனரியாக மாற்றி அதை வந்து கால்குலேட் பண்ண முடியும், இது எல்லாத்தையுமே வந்து அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் கைஸ். தேங்க்யூ.